ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கமலஹாசனோட நம்மளோட நடிகை அபிராமி வந்து அந்த தக் லைஃப் ட்ரெய்லரில் ஒரு முத்த காட்சி நடிச்சிருப்பாங்க. அதற்கு வந்து நிறைய பத்திரிகையாளர் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு சூப்பரான பதில் வந்து நடிகை அபிராமி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் 37 வருடங்களுக்கு பின் வந்து நம்ம கமல் மற்றும் மணிரத்னம் வந்து ஒரு கூட்டணியில் வந்து இந்த தக் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாக்கிங்க. இந்த திரைப்படத்தில் கமல் கூட சேர்ந்து ஒரு த்ரிஷா, சிம்பு, அசோக் செல்வன், அபிராமி இந்த மாதிரி நட்சத்திர பட்டாளமே வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. தமிழையும் தாண்டி இந்த திரைப்படம் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு 4 மொழிகள் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படம் வந்து வருகிற ஜூன் 5ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. சமீபத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஒரு ட்ரெய்லரில் ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து கமல் மற்றும் அபிராமி கிட்ட வந்து ஒரு முத்த காட்சி வந்து இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சர்ச்சையாச்சு. இந்நிலையில் அந்த ஒரு காட்சியை பற்றி வந்து நடிகை அபிராமி வந்து லேட்டஸ்ட்டாக விளக்கம் கூறியிருக்காங்க. அதாவது அது வெறும் 3 செகண்ட் கிஸ்ஸின் தான். அது வந்து ட்ரெய்லரில் வந்து இடம்பெற்றதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து தவறாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த காட்சி வந்து அந்த ஒரு சீனுக்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ வந்து இதை பற்றி பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை. இப்போ வேறு எந்த நடிகரும் முத்த காட்சியில் நடிக்கிறது இல்லையா? ஒரு உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் நடித்தால் மட்டும் ஏன் அதை மக்கள் வந்து ரொம்ப பெருசாக பேச தொடங்குறீங்க? இப்போது இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்றது நடிகை அபிராமி சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கமலஹாசன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.